வைஷுவோட அப்பா கல்யாண பேச்சு பேச போகும்போது அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? உங்க பிள்ளைக்கும் மாயாவுக்கும் இருக்கிற பழக்கத்தை நிறுத்துங்க, அதனால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னாரு. நான் தான் எந்த பிரச்சனையும் வராது பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போச்சே என்னால. இவன் என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். எனக்கு இதை விட பெரிய அவமானம் வேற என்ன இருக்கு? சொன்ன வாக்கு என்ன ஆச்சுன்னு வைஷோட அப்பா என்னை எகத்தாளமா பார்த்தாரு. நான் அப்பவே செத்து போயிட்டேன்டி. நான் ஒரு பைத்தியக்காரடி. என் புள்ள என் பேச்ச மீற மாட்டான், நான் சொன்ன கேப்பான்னு இத்தனை நாளா நம்பிக்கிட்டு இருந்தேனே. அது பொய்ன்னு இப்ப இவன் புரிய வச்சுட்டான்ல. அம்மா அப்படிலாம் இல்லம்மா. இத பாரு, அவனை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லிடு. எனக்கும் என் வார்த்தைக்கு இவங்கிட்ட மதிப்பு இல்லைன்னு அதான் இந்த ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இவனால நான் இப்படி அசிங்கப்பட்டு நிப்பேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அப்பா இல்லாத பிள்ளையாச்சு, தத்தறியா போயிட்டான்னு இவனை யாரும் சொல்லிடக்கூடாதேன்னு இவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து இவனை நான் எவ்வளவு கட்டுப்பாடோட வளர்த்தேன் தெரியுமா? இப்போ அது எல்லாமே வீணா போச்சே. என் பிள்ளை பத்திரமாத்து தங்கம், அவன் அறியாம கூட ஒரு தப்பு பண்ண மாட்டான்னு நான் எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன். யாரும் என் பிள்ளைய தப்பு சொல்லாத அளவுக்கு அவன் நடந்துப்பான்னு நான் நம்பினேன். ஆனா இவன் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டானே. இத்தனை நாள் இவன் நடந்துக்கிறத பார்த்து நான் இவனை சரியாதான் வளர்த்திருக்கேன்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இவன் நேத்திக்கு என்ன கேவலப்படுத்திட்டானே. கேவலப்படுத்திட்டா, ஒரேடியா கேவலப்படுத்திட்டா. அங்க இருந்தவங்க எல்லாம் இவனை பத்தி தப்பா பேசுனாங்க. ஏ வைஷுவோட அப்பா என்ன பார்த்து எவ்வளவு கேவலமா பேசினாரு. அதெல்லாம் கூட எனக்கு வருத்தம் இல்ல. ஆனா இவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டு போனா பாத்தியா, அதுதாண்டி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த மாயா யாரு? அவன் நேத்துக்கு வந்தவ. அவளுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? அவளுக்காக பெத்தவ, கூட பிறந்தவங்க, கட்டிக்க போறவன் இவன் எல்லாரையும் இவன் தூக்கி போட்டுட்டானே. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லு. அவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நான் கண்ட பலன் இதுதானா? அதுக்கு பலி என் பிள்ளையோட வாழ்க்கையா? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் நிஜமாவே அவளை வீட்டுக்குள்ள சேர்த்திருக்க மாட்டேன். அன்னைக்கே அவளையும் அவ அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்தி அனுப்பியிருப்பேன். இத்தனை வருஷமா வளர்த்த ஆளாக்கன என்ன விட அவ முக்கியமா போயிட்டால. இந்த நிச்சயத்துக்கு போகலன்னா அம்மாவுக்கு எவ்வளவு அவமானம் வரும், எப்படி எல்லாம் கேவலமா பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சானா? எதை பத்தி யோசிக்காம போய் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இன்னைக்கு போய் சொல்லிட்டு அவளை பார்க்க போனவன் இனிமே அவளுக்காக என்னென்ன செய்வான்னு தெரியலையே. இவனை நம்பி நான் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றது? இப்பவே நான் வைஷுவோட அப்பாக்கு போன் பண்ணி இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்திடுங்கன்னு சொல்லிடுறேன். அம்மா நீ சும்மா இரு. நாம நல்ல நாள் பார்த்து இவனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அன்னைக்குன்னு பார்த்து அந்த மாயாக்கு ஆக்சிடென்ட் ஆகும், இல்லன்னா அவ காணாம போயிடுவா. உடனே ஐயாவும் கல்யாணத்தை விட்டுட்டு மாயாவை பார்க்க அப்படியே கிளம்பி போயிடுவாரு. அப்புறம் ரெண்டு குடும்பமும் அவமானப்பட்டு அப்படியே நிக்கணும். எத்தனை தடவை தான் அடுத்தவங்க முன்னாடி தலையை குனிஞ்சு நிக்க முடியும்? இன்னொரு தடவை இந்த மாதிரி அவமானத்தை தாங்குற அளவுக்கு என் உடம்புல சக்தி இல்லம்மா. நம்மளை விடு, அந்த பொண்ணு வைஷு இவ மேல உசிரியே வச்சிருக்கா. அவளை ஏமாத்துறது, அவ மனச நோகடிக்கிறது, இதெல்லாம் கொலை பண்றதுக்கு சமம். அந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நானும் ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கேன்.
அந்த பொண்ணோட சாபம்லாம் எனக்கு வேண்டாமா? நான் உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். நீ போய் போன் எடுத்துட்டு வா. அம்மா 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 ப்ளீஸ்மா, இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா. இந்த கல்யாணம் நிச்சயமா நல்லபடியா நடக்குமா, எந்த பிரச்சனையும் வராதுமா. அதுக்கு நான் பொறுப்பு. என்னால ஏற்பட்ட அவமானத்துக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேம்மா. உங்க பேச்ச நான் மீறவே மாட்டேன். என்ன நம்புங்கம்மா ப்ளீஸ்மா. நிச்சயமா இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேமா. நீங்க பெருமைப்படுற மாதிரி நான் நடந்துக்குவேம்மா. உங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா, அதை செய்யறேன். ஏம்மா பேச மாட்டேங்கிறீங்க? இன்னும் என் மேல இருக்கிற கோபம் குறையலையா? பேசாம இருந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்லாதீங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ்மா. சத்தியமா இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு செய்ய மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா அவன் தான் கெஞ்சுறான்லம்மா, மன்னிச்சிருங்கம்மா. ஆமாம்மா, பாவம்மா, அண்ணன் காலில் விழுந்து கெஞ்சுறாங்கல்ல. இனிமே தப்பு பண்ண மாட்டாரு, மன்னிச்சிருங்கம்மா. சரிடி, கடைசியா நான் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். இந்த ஒரு முறை நான் இவனை மன்னிக்கிறேன். ஆனா இவன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் இவன் மாயா போய் பார்க்கவோ பேசவோ கூடாது. அவ உயிருக்கே போராடிட்டு இருந்தாலும் இவன் போக கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அத வைஷு பார்த்துப்பா. நேத்து நடந்த அந்த அவமானம் திரும்பவும் நடக்க கூடாது. நான் சொன்னது செய்யறேன்னு இவன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு இவன் ஒத்துக்கிறானான்னு கேளு. அதையும் மீறி அவங்க போய் அந்த மாயாவை பார்த்தான்னு தெரிஞ்சது, நான் செத்தாலும் நான் இவங்கிட்ட பேச மாட்டேன். சரின்னு தான் சொல்லேன்டா. சத்தியம் பண்ணுங்கண்ணா. சொல்லுடா. இவன் எவ்வளவு யோசிக்கிறான் பாத்தியா? இவனால சொல்ல முடியாது. இவனுக்கு மாயாவோட குடும்பம் தான் முக்கியம். நம்ம குடும்பம், நம்ம கௌரவம் எதுவுமே இவனுக்கு முக்கியம் இல்ல. இதுக்கு மேல இவனை நம்பி நான் ஏமாற முடியாது. நான் வைஷோட அப்பாக்கு போய் போன் பண்ணி சொல்லிடுறேன். சத்தியமா நீங்க சொன்னபடி என்ன செய்யறமா? இது வெறும் வார்த்தையா மட்டும் இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த நிச்சயத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட், நிச்சயத்துக்கு வராம போனவர் நாளைக்கு கல்யாணத்துக்கு வருவார்னு என்ன நிச்சயம்? மாப்பிள்ளை மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு தெரிஞ்சுக்காம இந்த நிச்சயத்தை நம்ம எப்படி பண்ண முடியும்?
நாளைக்கு நம்ம பொண்ணு நல்லா இருக்க வேணாமா? மாப்பிள்ள மாயாங்க பொண்ணு பின்னால சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? மாயா பொண்ணு நீயே ஒண்ணு ஏன் பதறனா? வைஷு விட உனக்கு மாயாவை தான் பிடிச்சிருக்கா? மாயா மேல எனக்கு இருக்கிறது பிரியமும் பரிதாபமும் தாங்க. ஆனா வைஷுவை நான் லவ் பண்றேன். அவளை நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேங்க. நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பண்ணதை ஏத்துக்க முடியாதுதான். ஆனா நான் வேணும்னே பண்ணல. தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனாலதான். ப்ளீஸ் வைஷு, நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்ன நடந்துச்சுன்னு கேளு. ப்ளீஸ்மா, நிச்சயத்தப்ப நான் அங்க இல்லாம உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். அது தப்புதான். பதிலுக்கு நீயும் என்ன இப்படி கஷ்டப்படுத்தாத. நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். மனசை விட்டு பேசுவோம். அப்பதான் உனக்கும் சமாதானம் ஆகும், எனக்கும். நமக்குள்ள பிரச்சனை வேண்டாமா? பேசி தீர்த்துக்கலாமே. நாம காஃபி ஷாப்புக்கு வேணா போலாம். அங்கேயே வச்சு பேசிக்கலாம். இந்த பாரு வைஷு, நீ என் மேல கோவமா இருக்க. எனக்கு அது புரியுது. ஆனா எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும். என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டியா? மார்னிங் சார். சார் உட்காருமா, உட்காருமா. ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்க. ரொம்ப நல்லதா போச்சு. சாரிடா, உங்க நிச்சயத்துக்கு ரெண்டு பேரும் வர சொன்னீங்க. வேலை பிஸினால என்னால் வர முடியாம போச்சு. பரவாயில்ல சார். எது எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் நல்ல பொருத்தமான ஜோடி. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் சர்ப்ரைஸா நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். கங்க்ராட்ஸ். ஆமா, நிச்சயதார்த்தம்லாம் நல்லபடியா போச்சுல்ல? கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க? அது வந்து சார். என்னடா வந்து போய் நீ இழுக்கிற? முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கல்ல? அது என்னைக்குன்னு கேட்குறேன். என்னடா அங்க பாக்குற? என்னைக்குன்னு உனக்கு தெரியாதா? அவரை கேட்டா எப்படி சார் தெரியும்? இவர் தான் நிச்சயதார்த்தத்துக்கே வரலையே. என்னம்மா சொல்ற? நிச்சயதார்த்தத்துக்கு வரலையா? ஆமா சார். ஏன் வரல? ஏன் வரலன்னு அவரே கேளுங்க சார். என்னப்பா இதெல்லாம்? நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளைங்கிற முறையில நீ இருந்திருக்கணும்ல? ஆனா அவர் வரல சார். மாப்பிள்ளையே இல்லாம நான் மட்டும் தனியா உட்கார்ந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. இது எங்கேயாவது நடக்குமா சார்? என்னடா இது? இந்த பொண்ணு சொல்றது நிஜமா? ஆமா சார். ஏன் இப்படி பண்ண? எப்போ சர்வீஸுக்கு போறது தான் சொதப்புவ, டைமுக்கும் போக மாட்ட. ஆனா இது உன் லைஃப்டா. வாழ்க்கையில ஒரு முறை நடக்கிற அக்கேஷன் இது. இதுல கூடவா இப்படி நடந்துப்ப? ரொம்ப தப்புடா. தப்பு தான் சார். ஆனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சார். இவரால என்ன ரீசன் சார் சொல்ல முடியும்? கொலைகாரன் கூட கொலை பண்றதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பான். அதுக்காக அந்த கொலையை நம்ம நியாயம் ஏத்துக்க முடியுமா? வைஷு, இது உங்க பர்சனல் மேட்டர். இத நீங்களே பேசி தீர்த்துக்குங்க. இதுல நான் தலையிடுறதுக்கு விரும்பல. இல்ல சார், இவர்கிட்ட இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. பேசவும் விரும்பல. இவரை போய் வேலையை பார்க்க சொல்லுங்க. இருமா, கோவப்படாத. இவன் என்னதான் சொல்ல வராங்கிறத கேட்டுக்குவோம். எனக்கு எதுவும் கேட்க வேணாம் சார்.
இவரை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. இவரை போக சொல்லுங்களேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. என்னதான் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறவங்க இத பேசி தீர்த்துக்கிறதா நல்லது. டேய், நீ பண்ணது பெரிய தப்புடா. இந்த பொண்ணை நீதான் சமாதானப்படுத்தணும். பாத்துக்கோ. வைஷு, நான் செஞ்சது மன்னிக்க முடியாத தப்புதான். அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா எதனால நான் அப்படி பண்ணேன்னு நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும்ல. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப நீங்க சொல்றதுனால எல்லாம் சரியா போயிடுமா? இது வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிறது. அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க இல்ல. இது உங்களால மாத்தி எழுத முடியுமா? சொல்லுங்க, மாத்தி எழுத முடியுமா? முடியாதுல்ல. போனது போனதுதான். அந்த அகேஷன் திரும்ப வராதுல்ல. நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, அப்பாடா நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லியாச்சு, நமக்கு இனிமே பிரச்சனை இல்லைன்னு சமாதானம் ஆயிடுவீங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற வலி, ஆனா எனக்குள்ள இருக்கிற பெயின் அப்படியே தானே இருக்கும். அதை எப்படி சரி பண்றது? வைஷு, இங்க பாருங்க, நீங்க வராம இருந்த வேதனையை விட இப்ப நீங்க சமாதானம் பண்ண பாக்குறீங்களே, அந்த வேதனை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் மத்தவங்கள மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் ஏங்குறவ இல்லங்க. வாழ்க்கையில கல்யாணமே வேணான்னு இருந்தேன். ஆனா எப்ப உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்பவே மத்த பொண்ணுங்கள மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டேன். இது ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனே. நமக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு சந்தோஷமான மொமெண்ட்டையும் போட்டோ எடுக்கணும், அதை ஆல்பம் ஆக்கி பத்திரப்படுத்தணும், அதை அப்பப்ப எடுத்து பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன். ஆனா அதுக்கான ஒரு வாய்ப்பை கூட நீங்க கொடுக்கலையே. நாளைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நிச்சயதார்த்தத்தை பத்தி ஒரு பேச்சு வந்தா எதுங்க ஞாபகத்துக்கு வரும்? நீங்க வரேன்னு சொல்லி வராம போனது, என்ன நோகடிச்சது, என்ன ஏமாத்துனது, இதெல்லாம் தானங்க ஞாபகத்துக்கு வரும். அந்த ஞாபகம் சந்தோஷமா இருக்காது, கசப்பா தான் இருக்கும். வைஷு, எனக்கு புரியுது. உங்களுக்கு புரியாதுங்க, புரியவே புரியாது. உங்கள மாதிரி டேக் இட் ஈஸின்னு எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிற உங்களுக்கு என் வேதனை புரியவே புரியாது. வைஷு, ப்ளீஸ்மா, கோவப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்ப நீங்க என்ன காரணம் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையிலேயே உங்க ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி முடியாம போயிருந்தா கூட நான் சமாதானம் ஆயிருப்பேன். ஆனா நீங்க மாயாக்காக போயிருக்கீங்க. அதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் ஆத்திரமா வருது. அந்த மாயா கூட பழகுறதுனால நம்ம ஃபேமிலில என்னெல்லாம் பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? இத பத்தி மாயாவோட அம்மாவே உங்ககிட்ட பேசினாங்க. சிக்கல் வரும்னு தெரிஞ்சுதான் அங்க வரத குறைச்சுக்கோங்கன்னு அவங்களே உங்ககிட்ட சொன்னாங்க. இது உண்மையா இல்லையா? உண்மைதான் வைஷு. ஆனா அதையும் மீறி அவங்கள பார்க்க நீங்க ஓடி இருக்கீங்கன்னா நான் என்ன நினைக்கிறது? இந்த கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல இது நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களா? என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பேசுற? நானா பேசுறேன், நீங்க என்ன பேச வைக்கிறீங்க. என் அப்பாக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் மறந்துட்டுதான் அவர் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சாரு. ஆனா நிச்சயத்துக்கு கூட வராம நீங்க அவரை அவமானப்படுத்திட்டீங்க. உனக்காக தாமா என் பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா நிச்சயத்துக்கு கூட வராதுவ கல்யாணத்துக்கு வருவான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு என் அப்பா கேக்குறாரு. நான் என்ன பதில் சொல்றது? வைஷு, உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா மாயாவுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப பதறி போயிட்டேன். வெறும் அடித்தளப்பட்டிருக்க அவனே செத்தா போயிட்டா. வைஷு, வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத சொல்லிட்டேன். வருதல கோவம் வருதல. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாலே கோவம் வருதல. என் மனசை நீங்க கொன்றுக்கீங்க. அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? நீ கோவப்படுறது நியாயம்தான். ஆனா நான் மாயாவை பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம் தான் பார்த்தேன். பட் அவங்க என்ன போக விடாம ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதையும் மீறி நான் கிளம்பி இருந்தா ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க. மாயா அப்செட் ஆக கூடாதுன்னு இவ்ளோ கேர் எடுத்துக்கிறீங்களே, அப்ப நான் யாருங்க? என்ன பத்தியோ என் வேதனைய பத்தியோ யோசிக்கவே மாட்டீங்களா? வைஷு, நீ சொன்னா புரிஞ்சுப்ப. ஆனா மாயா அப்படி கிடையாதே. போதுங்க. அவ மேல காட்டுற அக்கறையில ஒரு துளி கூட நீங்க என் மேல காட்டுனதே இல்ல. ஃபங்க்ஷன் அப்ப நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு ஏன் இடத்துல இருந்தாதாங்க உங்களுக்கு புரியும். கரெக்ட் தான் வைஷு. ஆனா மாயா, ஐயோ, அவளை பாத்துக்க அவங்க ஆள் இல்லையா? அவளுக்கு அம்மா இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, சுத்தி எல்லாரும் இருக்காங்க. ஆனா இங்க இருக்க வேண்டிய நீங்க அங்க இருந்தீங்க. இத எப்படி நான் ஏத்துக்கிறது? மாப்பிள்ளை ஏன் வரலன்னு எல்லாரும் என்ன கேள்வியா கேட்டாங்க. சுத்தி நின்னு வேடிக்கை பொருள் மாதிரி என்ன பாக்குறாங்க. நான் என்ன பதில் சொல்றது? என் நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? எனக்கு புரியுது வைஷு. ஆனா அதே மாதிரி மாயாவோட நிலைமைய. ஐயோ, திரும்ப திரும்ப மாயா மாயான்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணி என்னையும் அவள மாதிரி லூஸ் ஆக்கிடாதீங்க. உங்களை கை எடுத்து கும்பிட இனிமே இத பத்தி பேசாதீங்க. சரிகமா பதனி சரிகமா கிரிசனி தபம கிரிசனி சரிகமா தக்கத்தின தகலோ தக்கிட்ட தக்க தக்கத்தின தக்கத்தின தகலோ தகலோ தக்கத்தின தா சரிக நிசரி தனிசம்